ராமு ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். காலை 6 மணிக்கு டீ கடையில கண்ணு திறக்கிறவன் இல்லை. மாலை 6 மணிக்கு டாஸ்மாக் வாசலில கண்ணு சிவக்கிறவன் தான். ஒரு குவார்ட்டர் மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லியே அவனோட நாளும் வாழ்க்கையும் கரைந்துட்டு போச்சு. வீட்டில அம்மா, டேய் ராமு, இன்னைக்காவது வீட்டுக்குள்ள உக்காருடான்னா அவனுக்கு காதுல விழாது. மனைவி லட்சுமி குழந்தையோட பால் பாட்டில பார்த்துட்டு கண்ணு நனைய, இந்த பணத்துல ஒரு நாள் குடிக்காம இருந்தா என் பிள்ளைக்கு புத்தகம் வாங்கலாமே ஒன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா. ராமுவுக்கு குடி சந்தோஷத்துக்காக ஆரம்பிச்ச பழக்கம். நண்பனோட சிரிப்புல, வேலையோட டென்ஷன்ல, ஒவ்வொரு காரணத்துக்கும் கண்ணாடிதான் பதில். ஒரு நாள் மழை பெய்ற இரவு ரோட்ல வழுக்கி விழுந்தான். கையில காயம், மனசுல வெறுமை. அப்பதான் பார்த்தான், அவனுக்காக ஓடி வந்த அவனோட சின்ன பையன். அப்பா, வலிக்குதா? அந்த ஒரு கேள்வி குடிச்ச எல்லா மதுவையும் விட மனம் சுத்தம் ஆச்சு. அந்த நாள்ல இருந்து ராமு இனிமே குடிக்க மாட்டேன்னு ஹீரோ மாதிரி சொல்லல. அவன் பண்ணினது ஒன்னே ஒன்னு. அடுத்த நாள் டாஸ்மாக் பக்கம் போகாம வீட்டு வாசல்ல நின்னான். நடுக்கம் இருந்தது, வியர்வை இருந்தது. ஆனா பையன் கை பிடிச்சிருந்தது. நாளுக்கு நாள் குடி குறைந்தது. குடும்பம் நெருங்கியது. வாழ்க்கை மெதுவா திரும்பி வந்தது. ராமு இன்னும் பூரணமான மனிதன் இல்ல. ஆனா குடிப்பழக்கம் அவனை ஆள்ற காலம் முடிஞ்சு அவன் வாழ்க்கையை அவன் ஆள்ற காலம் அந்த நாள்ல ஆரம்பிச்சது. குடி ஒரு பழக்கம் இல்லை, அது ஒருத்தனோட வாழ்க்கையையே குடிச்சிடும். நேரத்துல நிறுத்தினா வாழ்க்கை திரும்ப கிடைக்கும்.